பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தும் புது நாவல் எண்ணில் பூத்த நிலவொன்று. தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 23வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நேற்று கமெண்ட் எழுதி என்னை உற்சாகப்படுத்திய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய உலங்கனிந்த நன்றிகள். அதிலும் தோழன் தீபன் அருள் அவர்கள் ஹார்ட் சிம்பலும் பூங்கொத்தம் கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுபோல் தோழி சகாயமேரி மேம் சூப்பர் ஃபென்டாஸ்டிக், ஐயோ கதிர் வாட் வில் ஹேப்பன் அப்படி கேட்டிருக்கீங்க. அதுபோல் தோழி அமர்தவல்லி தனசேகரன் அவர்கள் வடிவேலு மற்றும் பவி வண்டிகளின் வேகத்தை விட எங்கள் மனதின் வேகம் அதிகமாக ஓடியது. பவி வடிவேல் எதிர்கொண்ட காட்சியும் பவியின் பேச்சும் அருமை. அப்பாடா, கதிர் தப்பித்தான் என ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு முடிப்பதற்குள் செழியனின் தந்தை ஒரு அடியால் ஏற்பாடு செய்திருக்கிறாரே, ஐயோ பாவம், அதை எப்படி யார் தடுக்கப் போகிறார்களோ என்ற தவிப்போடு காத்திருக்கிறேன் அடுத்த பதவியிற்காக அப்படி எழுதியிருந்தீங்க. நேற்று என்னால் பதிவிட முடியலை. இன்றைய பதிவு உங்களுக்காக தான். இதுபோல் என்னுடைய நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எல்லாருமே பதிவில் சொல்லிட்டு போங்க. வாங்க நாவலுக்குள்ளால போகலாம். இது எண்ணில் பூத்த நிலவொன்று முழு நாவல், அத்தியாயம் 23. பைரவனிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்ட மகிழ்ச்சியில் ரத்தினம் மிக மிக சந்தோஷத்தோடு தணிகாச்சலத்தின் அலுவலகத்தில் இருந்து கிளம்பிய அதே நேரம் நடந்து கொண்டிருக்கும் பரமவித விளையாட்டு தெரியாமல் பவித்ரா மாமாவை புரிய வைத்து விட்டேன், இதற்கு மேல் எந்த பிரச்சனையும் வராது என்ற நிம்மதியில் மன நிறைவோடு வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். ஆனால் உள்ளத்தின் அடி ஆழத்தில் ஒரு கலக்கம். உள்நுழைந்து அறையில் வந்தவளுக்கு ஏனோ அமைதியாக ஒரு இடத்தில் அமரக்கூட முடியவில்லை. ராதிகா மட்டும் ஓடி வந்து இந்த விஷயத்தை சொல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நினைவே அவளை கொடுமையாய் கொண்டது. தன் நிஜ முகம் தெரிந்த பின் தந்தை சும்மா இருக்க மாட்டார் என்று தெரியும்தான். ஆனால் கொலை செய்யும் அளவு துணிவார் என அவள் நினைக்கவே இல்லை. மாமாதான் இந்த வேலையை செய்தாலும் பின்னால் தந்தையின் ராஜதந்திரம் இருக்கும் என முழுமையாக நம்பத் தோன்றியது. அதுவே அவளை நிலை கொள்ளாமல் தவிக்கவும் வைத்தது. இதுக்கு மேலே அசால்ட்டாக இருக்கக்கூடாதுப்பா என பவி தனக்குள்ளே சபதம் ஏற்ற அதே நேரம் வெளியில் யாரோ வரும் ஓசை கேட்டது. திரும்பி பார்த்தாள். ராதிகாதான். வரட்டும் என கட்டிலில் அமர்ந்தாள். இவளைப் போலவே அவளும் பதட்டத்தோடு தான் உள்நுழைந்தாள். பவியை அனுப்பி வைத்த நொடியிலிருந்து அவளுக்கு அதே பதட்டத்தில்தான் இப்போது வரை இருக்கிறாள். என்னாச்சு என்னாச்சு பவி என்றவளை வலியோடு நிமிர்ந்து பார்த்தவள், பதறாத, தப்பா எதுவும் நடக்கலை. மாமா அவனை பார்க்கறதுக்கு முன்னாலேயே நான் போய் பேசி அவரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டேன். எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லை, மாமா நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களை சேர்த்து வைக்கிறதா வாக்கும் கொடுத்துருக்காங்க. அப்பா, இப்போதான் மனசே நார்மல் ஆச்சு பவி. நீ கிளம்பி போன நொடியிலிருந்து இந்த நொடி வர முள்ளுக்கு மேலே நிற்கிறது போல இருந்துச்சு. அதுலேயும் உன் அண்ணன் பேசுகிற பேச்சை கேட்டு என் இதயமே நின்று போச்சு. நல்ல வேளை அவர் சொன்னது போல எதுவும் ஆகலை. சரி, நீ நீ கதரை பார்த்தியா? பாத்தியா? ஆச்சரியமாக கேட்டவளை ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு வேறு பக்கம் சட்டென தரையை திருப்பிக் கொள்ள பரபரப்போடு அவள் முகத்தை திருப்பி கையில் ஏந்தியவள், என்ன பேசுனா? ஓடி வந்து கட்டி அணைச்சிருப்பானே? உற்சாகம் என்ன கேட்ட ராதிகாவை உணர்ச்சி துடைக்கப்பட்ட முகத்தோடு பார்த்தவள், நான் தான் பார்த்தேன்னு சொன்னேன், அவன் என்ன பார்த்தான்னு சொல்லலை. புரியலை. நீ பார்த்து
அவன் பார்க்கலையா? அது அது எப்படி? ம் தூரமாக இருந்து தான் பார்த்தேன், பக்கத்தில் போகல. ஏண்டி ஏண்டி அவ்வளோ தூரம் போயிட்டு அவனை பார்த்து பேசாம வந்தா? தோணலை. தோணலைங்கிறத விட முடியலை. அவன் முகத்தை இந்த நிலைமையில பார்க்க என்னால் முடியலை. அதை விட இந்த நிலைமையில அவன் முன்னால் என்னால் போய் நிற்க முடியாது ராதிகா. எப்படி முடியும்? எப்படி என்னால் அவன் முன்னால் போய் நிற்க முடியும்? உடைந்து போய் சொன்னவளின் உள்ள குமுறலை உணர்ந்தவள் மெல்லிய குரலில், ஏய், இந்த நிலைமையில உன்னை பார்த்தா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா என்றாள் அவன் நிலையை உணர்த்தும் விதமாக. தெரியும் தெரியும், ஆனால் நான் மொத்தமாக கலங்கி போயிடுவேன் ராதிகா. அவனை இந்த கோலத்தில் அவ்வளவு நெருக்கத்தில் பார்த்தா நான் நொறுங்கி போயிடுவேன். எப்படி எப்படி இருந்தான் தெரியுமா? பைத்தியக்கார கோலத்தில். சத்தியமா அவனை அப்படி பார்ப்பேன்னு நான் நினைக்கலடி. அவனை பார்த்ததும் என் உள்ளம் புழு போல துடிச்சிடுச்சு தெரியுமா? சட்டென பவியின் கண்களிலிருந்து படபடவென கண்ணீர் பொழிய, ஏய் விடுடி, அதான் அதான் எல்லாம் மாறப்போகுதே. தாங்க முடியலடி, என்னால் தாங்க முடியல. அவனை அப்படி பார்த்ததும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு நொடி என் உலகமே இருட்டானது போல இருந்துச்சு. பக்கத்தில் மரம் மட்டும் இல்லைனா நான் நிஜமா விழுந்திருப்பேன். புரியுது புரியுதுடி, அதான் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளில் மாறப்போகுதே. அவன் இழந்த மொத்த சந்தோஷத்தையும் கொடுக்க போறியே, அப்புறம் அப்புறம் ஏண்டி கலங்குறா? மாறதான் போகுது, அவன் வாழ்க்கையை மாற்றதான் போகிறேன். ஆனால் 4 வருஷம் அவனும் அவன் குடும்பமும் பட்ட துன்பம் அழிஞ்சு போகாதில்ல. அவன் இந்த ஊர் முன்னால் பட்ட அசிங்கம் மாறி போகாதில்ல. அப்படியான நொடியெல்லாம் அவன் என்ன எத்தனை முறை மனசுக்குள்ளே திட்டியிருப்பான். பார்க்கவே பாவமாக இருந்தான் ராதிகா. கதர்னு சொல்லவே முடியாது. அந்த அளவு உடஞ்சி போயிருந்தான், உருக்குலைஞ்சு போயிருந்தான். தாடி வச்சுட்டு தலையை பரட்டியாக போட்டுட்டு அவள் இருந்த கோலம்தான் இப்போவும் என் மனசுக்குள்ளே இருந்து நெருஞ்சி முள்ளா குத்துது ராதிகா. என்னால் நார்மலாக இருக்க முடியலை. எப்படியும் எப்படியும் என் மேலே கொலை வரையில் தான் இருப்பான் இல்லையா? இல்லடி, அப்படி இல்லை. அவன் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சொல்லுவாங்க, அவன் வாழ்க்கையில் என்னவெல்லாமோ நடந்த பிறகும் கதர் வாயை திறந்து ஒன்று ஒரு வார்த்தை தப்பாக பேசலையாம், ஒரு முறை கூட திட்டலையாம். பேச மாட்டான். அவன் எங்கே பேசுவான்? எனக்கும் தெரியும். அவன் அப்படித்தான். ஏன்னா அவனால் எதுவும் பேச முடியாது தான். ஆனால் மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும் ராதிகா. அக்காளோட திருமணம் அவன் கண் முன்னாலேயே நின்று போவோம். மொத்த சொத்தையும் இழந்துட்டு நடுத்தருவில் நின்ற போதும் எவ்வளவு துடிச்சிருப்பான். 4 வருஷமா முன்பு தெரியாத ஒரு பண்ணையார்கிட்ட அடிமை தொழில் செய்கிறான் ராதிகா. ராஜா போல இருந்தவனை அடுத்த வேளை சோத்துக்கு அலைய வச்சுட்டேனே நான். அதை நினைச்சாதான் தாங்களடி என்றபோது அவளின் குரல் மொத்தமாக உடைய அவள் கையை ஆதரவாக அழுத்தி பிடித்த ராதிகா, ஏய் பவி, அழாதடி என வலியோடு அவளை நிமிர்த்தி பார்க்க அவளை கலங்கும் கண்ணால் ஏறிட்டவள், அவனுக்குள்ள எவ்வளவு கனவு இருந்துச்சு தெரியுமா? எவ்வளவு கற்பனை இருந்துச்சு. எல்லாம் எல்லாம் என்னால் தான் அவனுக்கு கிடைக்காம போச்சில்ல ராதிகா. அவன் மட்டும் என்னை சந்திக்காமல் போயிருந்தா அவன் குடும்பம் எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்கும். அதை நினைக்கும் போது தான் என் மனசை யாரோ ஊசியலை குத்துறது போல வலிக்குதுடி. மறுபடியும் அவள் குலுங்க ஆரம்பிக்க, நடந்தது நடந்து போச்சு, அதை இப்போ மாற்றவா முடியும்? அதை விட்டு தள்ளுடி. இனி அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணும்னு பாரு. இனியாவது அவன் குடும்பம் சந்தோஷமாக வாழணும் பவி.
அதுக்கு என்ன செய்யலான்னு யோசி. ம் யோசிக்கிறேன், பார்க்குறேன். ஆமாம், அவன் இடத்த எப்படி கண்டுபிடிச்சா? எல்லாம் ஜனனால தான். அவன்தான் எனக்கு உதவுனான். இங்கேருந்து கிளம்பி போன போது நாங்கள் பிரவீன் வழியாக தான் கதிர் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டோம். கதிர் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா அவன்தான் சொன்னான். ஹாஸ்பிட்டல் பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். போன போதே தெரிஞ்சிடுச்சு இங்கே அப்படி எந்த அசம்பாவிதமும் நடக்கலைன்னு. அப்போதான் போன உசிரே எனக்கு திரும்ப வந்துச்சு ராதிகா. சரண் உள்ளால போய் பார்ப்போன்னு கூப்பிட்டான். நான் தான் போகலை. அவனையோ அவனோட அப்பாவையோ அப்படி ஒரு நிலைமையில ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியிலேயே வெயிட் பண்ணேன். சரண் தான் உள்ளால போய் பேசிட்டு அவன் அப்பாவையும் பார்த்துட்டு கதிரை வெளியில் கூட்டிகிட்டு வந்தான். அந்த இடத்துல தான் நான் தூரமாக இருந்து அவனை பார்த்தேன். ஆளே மாறி போய் தான் இருந்தான். அப்போ போல இல்லைடா. மீசை தாடியெல்லாம் வச்சுட்டு அப்புறாணி போல அவன் இருந்த கோலத்தை நீ பார்க்கணுமே. எப்போவுமே அவன் கண்ணில் ஒரு சோகம் தங்கியே இருந்துச்சுடி. ராதிகா ரொம்ப அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு எத்தனை நாளாச்சோ தெரியலை. ரொம்ப ரொம்ப சோர்ந்து போய் தெரிஞ்சான். ஏய், பக்கத்தில் பார்த்துட்டு ஏண்டி பேசாமல் வந்தா? அதில் வேற அவனோட அப்பாவுக்கும் முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதா வேற சொல்லியிருக்கா. போய் பேசி நலம் விசாரிச்சுட்டு வந்திருக்கலாமேடி. நலம் விசாரிக்க என்னடி இருக்கு? அவன் நல்லா இல்லை, அவன் நல்லாவே இல்லை. அவனை பார்த்ததுமே அது தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் விசாரிப்பு என்ன வேண்டி கிடக்கு? எதுக்கும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கேட்டு என்னவாகடி போகுது? அவன் என்னை பார்த்ததும் அழதான் போகிறான். அதை பார்த்துட்டு நானும் அழதான் போகிறேன். 4 வருஷம் கழித்து பார்க்குறோம். அதை சந்தோஷமாக பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காக தானேடி எம்புட்டு கஷ்டப்பட்டேன். அதனால தான் பார்த்தோம் பேசாமல் வந்துட்டேன். அதுவும் சரிதான். ஆமாம், உன் அப்பா அவங்களை அழைப்பாரா? அதில் என்னடி சந்தேகம் உனக்கு? அழைப்பார். அழைக்கலைன்னா அழைக்க வைக்கணும். எப்படிடி? பொறுத்திருந்து பாரு. உன் அப்பா அடுத்து என்ன செய்வார்? அதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திரும்பவும் இப்படி எதுவும் தப்பிதமா? தெரியல. இனி யோசிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஆனாலும் உறுதியாக சொல்ல முடியாது. எதுக்கும் நாம் அலாட்டாக தான் இருக்கணும். அது சரி, கதிரோட அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னியே, அவருக்கு என்ன பண்ணுது? அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு. என்னடி சொல்கிறான்? ஹார்ட் அட்டாக்கா? இது 3வது முறை. வளர்ச்சதே அதிர்ஷ்டம்னு சொன்னாங்க. யார் சொன்னா? அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர். நீ போய் பார்த்தியா? பார்த்தேன். அவங்கள தான் பார்க்க முடியலை. டாக்டரை பார்த்தேன். அவரோட உடம்போட முழு கண்டிஷனையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் ஒரே நாளில் ஆப்ரேஷன் நடக்கலைன்னா அதுக்கு மேலே அவர் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு டாக்டர் சொன்னார். பவி, என்னடி இவ்வளவு சர்வ சாதாரணமாக சொல்கிற? அப்புறம் வேற எப்படி சொல்கிறது? அப்பாடி, அப்பா. அவனுக்கு மட்டும் அப்பா இல்லை, நமக்கும் அவர் அப்பாடி. அதனால தான் ஒரு மகளோட கடமையை நான் செய்துட்டு வந்தேன். கடமையா? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறது நம்ம சரண். கூடவே நானும். ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். அது கதிருக்கு தெரியுமா? தெரியும். சரண் பண்ணுறதா தெரியும். ஆனால் பின்னால் நான் இருக்கிறது தெரியாது. சரண் சொன்ன நொடி அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது பாரு.
அந்த சந்தோஷமே அவன் எவ்வளோ வலிய சுமந்திருக்கிறான்னு எனக்கு சொல்லாமல் சொல்லிச்சு ராதிகா. கண்ணு கலங்கி போய் அவன் சரண் முன்னால கையெடுத்து கும்பிட்டான் ராதிகா. சரணே ஒரு நொடி அழுதுட்டானா பார்த்துக்க. எப்படி கம்பீரமாக இருந்தவன் அப்படி குழந்தை போல அழுததும் தாங்கலடி. இதுக்காகவா அமெரிக்காவில் பயந்திருந்தேன்னு தோணி போச்சு. அப்புறம் அவன் முகத்தில் சந்தோஷத்தையும் தெளிவையும் பார்த்த பின்னால தான் நான் திரும்பியே வந்தேன். ஏய், ஹார்ட் அட்டாக்னா நிறைய செலவாகுமே. அவன்தான் முழு பணத்தையும் நான் கட்டிட்டேன். பவினா பவிதான் என அவள் கன்னத்தை கிள்ளி சந்தோஷத்தில் முத்தம் வைக்க, போதும்டி, நாளைக்கு நான் அங்கே போயிடுவேன், வீட்டுக்கு தெரியாமல் நீ பார்த்துக்க, கூடவே அப்பா மேலேயும் ஒரு கண் வச்சிக்க, புலி பாய ஆரம்பிச்சிருக்குன்னு தோணுது, இருக்கட்டும் பார்த்துக்கிறேன், எதுக்கும் நீ நாளை ஒரு நாளும் அவர் மேலே கண்ணு வச்சிக்க. அவர் மேலே எங்கே போய் கண்ணை வைக்கிறது? வேணா சொல்லு, உன் அண்ணன் மேலே கண்ணு வைக்கிறேன், அது ஓட்ட வாய், ஃபோன் போட்டு மொத்தத்தையும் கறந்துடலாம். பண்ணு. மாமா கிளம்பி போன விஷயத்தில் பின்னால் அப்பா இருப்பார்னு எனக்கு சந்தேகம். அது மட்டும் கிளியர் ஆச்சு. அடுத்து இருக்க விளையாட்டு. வாழை சுருட்டிட்டு நான் சொன்னதை செய்துட்டா அவருக்கு நல்லது. அதுவே விளையாட ஆரம்பிச்சாரு, அப்புறம் என்னோட விளையாட்டையும் பார்ப்பாரு. ஏய் விடுடி, அதை அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல அப்பாவை காப்பாற்றணும். நீ இப்போ அதை பற்றி மட்டும் யோசி, மீதிய இனி நான் பார்த்துக்கிறேன். முதல்ல நீ தூங்கு, காலையில் சீக்கிரம் எழும்பி ஹாஸ்பிட்டல் போகணும்ல. ஆமாடி, நான் படுக்கிறேன், நீ கிளம்பு என்றதும் ராதிகா உற்சாகமாக வெளிவர பவித்ரா இறுக்கத்தோடே வந்து கட்டிலில் சரிந்தாள். தூக்கம்தான் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்தாள். காலையில் நடந்த ஒவ்வொன்றும் நினைவலையில் திரும்ப திரும்ப வந்தது. கூடவே ஹாஸ்பிட்டலில் கதிரை பார்த்ததும் வந்தது. அவனை பார்த்த நொடி உள்ளம் துள்ளிய துள்ளலையும் உடல் முழுவதும் பரவிய சிலிர்ப்பையும் நினைத்து பார்த்தவள் கண்கள் ஒரு நொடி ஒளியை சிந்தியது. எவ்வளவு சந்தோஷமா ஓடி வந்து அணைக்க வேண்டிய நொடிகள். உன்னோட வலி தெரிஞ்சோம் அருகில் வர முடியாம விதி செய்துடுச்சே எண்ணியவள் இறுக்க கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் தூக்கம் வர மறுத்தது. ஏதேதோ சிந்தனைகள் அவள் தூக்கத்தை திருடிவிட்டிருக்க போராடி உறக்கத்தை வேண்டி நின்ற நேரம் சட்டென, இதுக்கு மேலே யாராவது அவளை பேச்சை எடுத்தீங்க அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அவதான். இந்த ஜென்மத்தில் அவளை நான் பார்த்துடவே கூடாது. நான் சாகு மட்டும் அவள் என் முன்னால் வரவே கூடாது. பணம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கமும் தந்தையை இழந்து விடுவேனோ என்ற பதட்டமும் சரணிடம் கதிரை இப்படி பேசி வைத்துவிட வெளியில் நின்று அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த பவித்ராவின் உள்ளம் குறுக்குலைந்து போய்விட்டது. எல்லாம் அவன் பட்ட வலியின் படு என தெரிந்தாலும் 5 வருடம் கழித்து அவன் குரலில் இந்த வார்த்தையையா நான் முதலில் கேட்டிருக்க வேண்டும் என்றுதான் அவளுக்கு தோன்றியது. அவள் கண்களின் ஓரத்தில் சட்டென கண்ணீர் வடிந்தது. ஆனால் உதடு அதற்கு நேர் மாறாய் மலர்ந்தது. மனதில் வைராக்கியம் குடிகொண்டது. இரவு முழுவதும் அவன் கலையிழந்த முகமே நினைவில் வந்து அவளை வலிக்க செய்து கொண்டே இருந்தது. மறுநாள் காலை எழுந்த நேரத்திலிருந்தே பரபரப்பாக இருந்தாள். வீட்டில் எல்லாருமே திறப்பு விழா ஏற்பாடுகளை கவனிக்க செல்கிறாள் என்றுதான் நினைத்தனர். ஆனாலே யாரும் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. தனியாச்சலத்திடம் அவள் மோதி நின்ற நொடியிலிருந்து அந்த வீட்டில் ஆழ்ந்த அமைதிதான் இருந்தது. யாரும் யாரோடும் பெரிதாக பேசிக்கொள்வதே இல்லை. அவரவர் வேலையை மட்டும் முடித்துக்கொண்டு அமைதியாக இருந்தனர். கலையரசி மட்டும் காப்பியோடு பவியின் அருகில் வந்தாள். கிளம்பிட்டியா? இந்த காப்பி குடி. வேணாம். நான் என்னடி பண்ணுனே? நீ எதுக்கு என்கிட்ட கோபத்தை காட்டுறா? இம்புட்ட அநியாயத்தையும் செய்ய விட்டுட்டு நீ உள்ளல இருந்திருக்கல்ல, நான் என்னடி பண்ண முடியும்? நான் சொன்னா கேட்கக்கூடிய ஆளாவும் அப்பா? ஏன் கேட்க மாட்டாரு? அவர் உன் புருஷன் தானே.
சொல்லி புரிய வைக்க வேண்டியது உன் கடமை தானே. ஒரு குடும்பத்தையே எனக்காக அழிச்சிருக்காரு, நடு தெருவில் நிறுத்தி அசிங்கப்படுத்தி இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சும் மௌனமா இருந்தல்ல. அந்த பொண்ணோட திருமணத்தையே நிறுத்தி அட்டூழியம் செய்திருக்காரு. அப்படியும் நீ பேசாம தான் இருந்திருக்கா. நான் மட்டும் பேசியிருந்தா இப்போ என் வீட்டில் போய் வாழாவட்டியா தான் இருந்திருக்கணும். இரு, வாழாவட்டியா இரு. இவரோட வாழ்ந்து இவர் பண்ற பாவத்துக்கு பங்கு வாங்குறதுக்கு வாழாவட்டியா இருக்கிறது எவ்வளவோ மேல். கோபத்தின் உச்சத்தில் கத்த ஓடி வந்த ராதிகா, ஏய் எதுக்கு இப்போ அத்தைகிட்ட கத்திட்டு இருக்கா? அவங்க என்ன பண்ண முடியும்? உங்க அப்பாவை அடக்க இந்த ஊர்ல யார் இருக்கா சொல்லு? அடக்க முடியாம தானே ஒவ்வொருத்தனும் அடங்கி போய் கிடக்குறானுங்க. ஆமா ஆமா, அடங்கி போய் தான் கிடக்குறாங்க. அதனால தான் அவருக்கு தான் செய்யக்கூடிய தப்போட வீரியமே தெரியல. தெரிய வைக்கிறேன், நான் தெரிய வைக்கிறேன். பெண் புலி போல கர்ச்சித்து கொண்டு நின்ற தோழியின் கைபிடித்து இழுத்து உள்ளே கூட்டி சென்றவள், நீ நீ இப்போ எங்க போக வேண்டியவா? இங்க நின்று வம்பிருந்துட்டு இருக்கிறா. முதல்ல கிளம்பி ஹாஸ்பிட்டல் போ, இது எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கொதிக்குது ராதிகா, கொதிக்குது, என் ரத்தம் கொதிக்குது. நேற்று அவனை அந்த கோலத்தில் பார்த்த நொடியிலிருந்து என்னால் நார்மலாக இருக்க முடியல. சட்ட நுனி கசங்கிறது கூட அவனுக்கு பிடிக்காது. உனக்கு தெரியும் தானே, தலையை கலைச்சி அவன் போடவே மாட்டான். எதுலையும் நேர்த்தி, எப்பவும் நேர்த்தி. அப்படி இருந்தவனை நேற்று நிற்க வச்சிருந்தாங்க பாரு ஒரு கோலம். அது அது இன்னும் என் கண்ணை விட்டு மறையல ராதிகா. ஏ விடுப்பாவி, இப்ப பேச நமக்கு நேரம் இல்லை, நீ கிளம்பு. ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தி வண்டியில் அனுப்பி வைத்துவிட்டு தன் அறைக்கு வந்தாள் ராதிகா. அவள் வந்த நேரம் அறையில் இருந்த சந்திரவின் போன் அலறியது. எடுத்து காதுக்கு கொடுத்தவள் முகம் மெல்ல மெல்ல இருளடைய ஆரம்பித்தது. போனில் எதிர்முறை சொன்ன வார்த்தையை கேட்டதும் ராதிகாவின் முகம் பேய் அறிந்தது தினசில் மாறிப்போனது. என்ன என்ன சொல்றீங்க? பெரியய்யா ருத்ர தண்டவம் ஆடிட்டு இருக்காருமா. சின்னையா வந்தாதான் ஐயாவை சமாதானப்படுத்த முடியும். நீங்க உடனே அவரை வர சொல்லுங்கம்மா. எதிர்முனை ஆளிடம் என்ன பதில் சொல்வது என ராதிகா தெரியாமல் தடுமாறி நின்ற நேரம் ஓடி வந்து அவள் கரத்திலிருந்து தன் செல்லை பிடுங்கியவன், உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் எனக்கு வர்ற போனை எடுக்கக்கூடாதுன்னு, சொன்ன கேட்க மாட்டியா? இப்ப பாரு, பேய் அரைஞ்சாப்புல நிற்கிறது. மனைவியிடம் செல்லமாக கோபித்தவன் செல்லை காதுக்கு கொடுக்க எதிர்முனை பதட்டமாக சொன்ன எதுவும் பாதிக்காதவன் போல சர்வ சாதாரணமாய், நீங்க வைங்க, நான் உடனே வரேன் என்றவன் போனை அணைத்து பாக்கெட்டில் நுழைத்தவாறே, அவன் நாம் வரட்டுமா செல்லும் என மனைவியை கேட்க அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். என்ன என்பது போல கண் சாடையில் செய்தவன் அவளை நெருங்கி வந்து முகத்தில் விழுந்த ஒற்றை முடியை விலக்கியவாறு, இது தெரிஞ்சது தானே, நேற்று மாமா எதுவும் செய்யாம திரும்ப வந்ததுமே எனக்கு தெரியும் இந்த இப்படி ஒன்று நடக்கும்னு. தனியாச்சலம் பிளான் பண்ணி தோற்ற முதல் காரியமாச்சே. அமர்க்கலப்படாம என்ன செய்யும்? ஆஃபீஸில் கிடந்த எல்லா சேரும் உடஞ்சிருக்கும். மாமா என்ன ஆனார்ந்தா எனக்கு தெரியல என மேஜை மீது இருந்த வாட்சை எடுத்து கட்டிக்கொண்டு சாதாரணமாய் கிளம்ப ராதிகாவுக்கு தான் மூச்சை அடைத்தது. இது எதில் போய் முடியும் என்ற குழப்பம் அவளுக்கு. இந்த குழப்பம் மறுபடியும் கதிர்மேல் திரும்பிவிடுமோ என்ற பயமும் அவளுக்கு. ஓடி கணவரின் முன்னால் வந்து நின்றாள். என்ன? முகத்தை ஆர்வமாக அவன் பார்க்க, இல்லை ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்கு. நீங்கள் போய் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்களா? ஃபோன் எதுக்கு, லைவாகவே காட்டுறேன், மாமாவோட அட்டூழியத்தை பார்த்து தெரிஞ்சுக்க என மனைவியின் கன்னத்தில் செல்ல அடி வைத்துவிட்டு கிளம்பினான் சந்துரு. அவனுக்கு தெரியாது, அவன் மனைவி மேல் கொண்ட ஓவர் காதலின் காரணமாக தான் உளறிய உளறல்தான் தந்தையின் திட்டமே சுதப்பியதற்கு காரணம் என்று. அவன் மட்டும் மனைவியிடம் அவர் திட்டத்தை உளராமல் இருந்திருந்தாள் அவள் போய் பவியிடம் சொல்லியிருக்க மாட்டாள். பவி ஓடி போய் தன் காதலை காப்பாற்றியிருக்கவும் மாட்டாள். இப்போது கதிரோட உயிர் போய் தணிகாச்சலம் சாதித்துவிட்ட குசியில் இருந்திருப்பார். இப்படி அவரின் மொத்த திட்டத்தையும் பொடி பொடியாக்கிவிட்டு அதற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் அந்த அலுவலகத்துக்குள் நுழைந்தான்.
ஆனால் உள்நுழைந்த அரை மணி நேரத்திலேயே தந்தையின் திட்டம் தவறாக முடிய நானே காரணம் என்பதை அறிந்தபோது விக்கித்து போனான். என்ன தம்பி, என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? மணியன் தான் அவனை நெருங்கி வந்து கேட்டான். அவன் கேட்டதுமே நாம் ஏதோ தவறு செய்து விட்டோம் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. தந்தையின் பாராமுகமும் இறுக்கத்தின் உச்சத்தில் சுவற்றை வெறித்து கொண்டு நின்ற கோலமுமே தான் பெரிதாக எதையோ செய்துவிட்டதை உறுத்த, ஆனாலும் காட்டிக்கொள்ளாமல், நான் என்னண்ணே அப்படி செய்தேன்? அப்பாவியாக சந்துரு கேட்ட அடுத்த நொடி தணிகாச்சலத்தின் தீ பார்வை அவன் பக்கம் திரும்பியது. அந்த பார்வையின் அர்த்தம் புரியாமல், சொன்னாதானே தெரியும். தட்டு தடுமாறி அவன் கேட்க, எந்த சீக்கிரட்டையாவது வீட்டில் உள்ள பொம்மநாட்டிகள்கிட்ட சொல்லாமா தம்பி? அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு மூளையை பிசைஞ்சு எடுத்த பிளான் உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லி எல்லாத்தையும் சொதப்பிட்டே தம்பி என்றதும் தான் விஷயம் அவள் வழியாக தான் வெளியாகி இருக்கிறது என அவனுக்கே தெரிந்தது. ஆகா, அப்படின்னா இந்த தோல்விக்கு அவதான் காரணமா? அதான் அந்த முழிச்சிட்டு நின்னாளா? இது தெரியாம நான் தான் முட்டாள் போல இங்க வந்து மாட்டிக்கிட்டேனா? இப்ப அப்பா என்ன பண்ண போறாரோ? நல்ல நேரத்துக்கே நாம செய்யற எதுவும் அவருக்கு பிடிக்கிறது இல்லை. என்னை நம்பி தனியா ஒரு வேலை தர்றதும் இல்லை. இதுல இது வேறையா? இப்ப எப்படி தப்பிக்க போறேன் என சந்துரு முழித்து கொண்டு நின்றபோது அவனை நெருங்கி வந்த மணியன், உங்களை வச்சுட்டு எந்த காரியமும் ஒழுங்கா செய்ய முடியாது தம்பி. அதனால தம்பி, நீங்கள் ஒரு வாரம் லீவு போட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துடுங்க. அதுக்குள்ள ஐயா எல்லா பிரச்சனையும் முடிச்சுடுவாங்க. அப்புறமா ஆஃபீஸ் வருங்க என்றதும் சந்துரு தந்தையை இயலாமையோடு பார்க்க, இதுவரை சுவற்றை பார்த்து முறைத்து கொண்டிருந்த தணிகாச்சலம் திரும்பி தன் முகத்தை தளர்த்தி கொண்டு மகன் அருகில் வந்தார். நெருங்கி வந்தவர் அவன் தோளில் கை போட்டவாறு, ஏண்டா இப்படி இருக்கிறா? நீ மட்டும் சரியா இருந்திருந்தா அந்த வடிவேறு பயல உள்ளால விட்டுருப்பேனா? உன்னோட சின்ன புத்தியால அவனை உள்ளால விட்டு உன் இடத்த அவன் பிடிச்சி இப்போ நம்ம ரகசியம் எல்லாமே அவன் கையில. இது எல்லாம் யாரால? ஒன்னால. எப்பவும் ஏன் அவனுக்கு கொடுக்குற இடத்த எனக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்பாதான் இல்லையா? இதுக்கு தான்டா உன்னை நம்பி எதுவும் செய்ய முடிகிறதில்ல. ஏண்டா இவ்வளவு ஏமாளியா இருக்கா? நீ எல்லாம் என் பிள்ளையாடா. உன் ஒருத்தனால தாண்டா நான் எல்லா இடத்துலையும் தலைகுனிச்சு நிற்க வேண்டியிருக்கு. உன் தங்கச்சி அளவு கூட நீ இல்லையடா. அரை மணி நேரம் கூட நான் அவளுக்கு கொடுக்கல. அவள்கிட்ட அவனை பற்றி எந்த தகவலும் இல்லை. வடிவலோட செல்லை கூட பிடுங்கிட்டு தான் அனுப்புனேன். அப்படியும் யாரையோ ஃபோன்லேயே பேசி கூப்பிட்டு விவரம் சேகரித்து அந்த அரை மணி நேரத்துக்குள்ள உள்ள புகுந்து என் ஆட்டத்தை மொத்தமாக கலைச்சிட்டாளே. அவ புத்திசாலி. அவ என்னோட ரத்தம். நீ இருக்கிறியே, எனக்கு அப்புறம் எப்படிடா பார்த்துக்க போறா என் ராஜ்யத்தை? உன்னை நம்பி எதை இங்கே செய்ய முடியுது? முதல்ல இளையவனை நம்ம தொழிலுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதுதான். நீ இதுக்கு சரிப்பட மாட்டா. கொதித்து கொண்டு நின்ற தந்தையை சமாதானப்படுத்த முடியாமல் சந்துரு தவித்து போய் நிற்க, மணியன் வண்டியை எடு. இனி யாரையும் நம்ப நான் தயாரா இல்லை. இவனை போய் வீட்டில் பொண்டாட்டி முந்தானைக்குள்ள ஒளிஞ்சிக்க சொல்லு. நீ கிளம்பு. என் கௌரவத்தை நான் தான் கட்டி காப்பாற்றி ஆகணும். சொன்ன தணிகாச்சலம் வீறு கொண்ட புலி போல அதி வேகமாக வெளியேற சந்துரு அருகில் வந்த மணியன், நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் வீட்டில் போய் பொண்டாட்டி கூட ஜாலியாக இருங்க தம்பி. அப்பா எல்லா பிரச்சனையும் முடித்து நார்மலான பின்னால் நானே கூப்பிடுறேன் என்றவன் சந்துருவை பாவமாக பார்த்துவிட்டு அதி வேகமாக வெளியேற சந்துரு மொத்தமாய் தளர்ந்து போனவனாய் போகும் அவர்களை இயலாமையோடு பார்த்து நின்ற அதே நேரம் ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாட்டையும் செய்துவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலே டாக்டர் சரணுக்காகவும் பவித்ராவுக்காகவும் காத்திருக்க, சரியாக ஆபரேஷன் குறித்த நேரத்திற்கு 10 நிமிடத்திற்கு முன்னால் தான் சரண் பவியுடன் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்தான். உள்நுழையும் போதே வெள்ளைக்கோட்டோடு முகத்தில் மாஸ்கோடும் உள்நுழைந்த பவியை அங்கு நின்ற ஒருவருக்கும் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. கதிர் ஓடி சரண் முன் வந்து கைகூப்பி கண்ணீர் மல்க நின்றான். வெயிட் பண்ணுடா,
அப்பாவுக்கு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் என அவன் உள் நுழைய போக கலங்கிய கண்களோடு நொறுங்கிய மனதோடும் நின்ற கதிரை திரும்பி ஒருமுறை ஆழமாக பார்த்துவிட்டு அதே கலங்கும் கண்களோடு உள் நுழைந்து விட்டாள் பவித்ரா. அவன் வலி வேதனை அவளுள் தீயை கிளத்தள செய்தாலும் அவன் அப்பாவிற்கு ஆபரேஷன் நல்லபடியாக முடிய வேண்டுமே என்ற பயம் அவளுள் அதிகமாக இருந்தது. இந்த இடத்தில் அவள் மனம் தந்தைக்குத்தான் நன்றி சொன்னது. அவர் மட்டும் வடிவேலுவை இவனை நோக்கி நகர்த்தாவிட்டால் கதிரின் குடும்பம் பரிதவித்து கொண்டு அலைவது அவளுக்கு தெரியாமலே போயிருக்கும். எல்லாம் திறப்பு விழாவுக்கு வந்த பின் பார்த்து கொள்ளலாம் என இருந்திருந்தால் அவர் அந்த நேரம் உயிரோடு இருந்திருப்பாரோ என்னவோ. நல்ல வேளை தந்தை தனக்கு செய்ய இருந்த துரோகம்தான் அங்கிளின் உயிரையே காப்பாற்றியுள்ளது எண்ணியவள் அவசரமாக சரண் பின்னே விரைந்தாள். இருவருக்காகவும் தான் காத்திருந்தவர்கள் போல அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்கள் நெருங்கி வந்து அழைக்க அடுத்த அரை மணி நேரத்தில் ஆபரேஷன் ஆரம்பமானது. வெளியில் பராண்டாவில் நின்ற கதிர், வாசு, கௌரி, கண்மணி, கதிர் நண்பர்கள் பட்டாளம் என எல்லாருமே அவரவர் தெய்வங்களை வேண்டத் தொடங்கிவிட்டனர். 3 மணி நேர போராட்டம். உள்ளே முனுசாமியோடு டாக்டர்கள் போராடி கொண்டிருக்க கதிரும் கௌரியும் வெளியில் முகம் வெளிறி போய் நின்றிருந்தனர். அசம்பாவிதம் எதுவும் நடந்துவிடக்கூடாதே என்ற பயம் இருவருக்குள்ளும் நிரம்பி இருந்தது. நல்ல வேளையாக ஆபரேஷனை முடித்துக்கொண்டு மிக மிக உற்சாகத்தோடு வெளியே வந்தான் சரண். அவனை பார்த்ததுமே ஓடி வந்து அவன் காலில் விழுந்து விட்டான் கதிர். அவனுக்குள் அப்படி ஒரு வலி. இதை எதிர்பாராத சரண் அவனை அவசரமாக தூக்கி நிறுத்தி, என்னடா பண்ற என பதற ஆரம்பிக்க கண்ணில் நீர் மல்க அவனை ஏறிட்டு பார்த்தவன் தாங்க முடியாமல் குலுங்கியவாறு, தப்பில்லடா, தப்பே இல்லை, நான் உன் காலில் விழுறது தப்பே இல்லை அழுத்தமாக சொன்னவன் எழுந்து சந்தோஷம் தாங்காமல் அவன் தோள்களிலேயே சாய்ந்து கதறி அழுதான். இது வலிக்கான கண்ணீர் இல்லை, ஆனந்த கண்ணீர். இந்த நொடி கதிர் கண்களில் சரண் தெய்வமாக தான் தெரிந்தான். அவனை விட்டு அவன் நீங்கவே இல்லை. உடைந்து அழும் அவனை ஆறுதல் படுத்த தெரியாமல் நீங்கே நின்றாள் பவி. ஆனாலும் அவனின் வலியை போக்கிவிட்டேன் என்ற நிறைவு அவளிடம் இருந்தது. சரண் கிளம்பி போயும் இவள் போகாமல் அன்றைய நாள் அந்த ஹாஸ்பிட்டலிலேயே தங்கிவிட்டாள். முனுசாமியின் அருகிலிருந்து ஒரு மருமகளாக ஒரு மகளாக அவரை பார்த்து கொண்டாள். முனுசாமிக்கு நினைவு திரும்பும் வரை தான் கிளம்புவதில்லை என உறுதி எடுத்துக்கொண்டாள். பவி ஐசியுவினுள்ளும் கதிர் வெளியிலும் நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்தனர். கதிரின் நண்பர்கள் பல மணி நேரம் அவனோடவே இருந்தனர். நேரம் ஆக ஆக ஒவ்வொருவராக கலன்று கடைசியில் கௌரியும் கண்மணியும் மட்டுமே அவன் கூட இருந்தனர். அதே நேரம் ஐசியுனுள் இருந்து வெளிப்பட்ட பவியின் கண்களில் மூவரும் விழ, கதிரை நெருங்கி மிக நெருங்கி இருந்த கண்மணி விழ, ஒரு நொடி நின்று அவளை பார்த்தவள். அவள் கை கதிரின் தோள்பட்டை மேல் அழுத்தி இருந்த இடத்தை ஒரு முறை கூர்ந்து பார்த்துவிட்டு அவர்களை கடந்து சென்றாள். தன்னை கடந்து செல்பவள் பவி என தெரியாமல் தலையை தொங்க போட்டவனாக அமர்ந்திருந்தான் கதிர். அவனை கடந்து சென்றாலும் அவனை நெருங்கி இருந்த பெண்ணின் முகம்தான் பவியின் நினைவுக்குள் திரும்ப திரும்ப வந்தது. சட்டென அவர்கள் முன்னால் இருந்த அறைக்குள் நுழைந்தவள் அங்கிருந்த நோயாளிகளை பார்க்க வந்தது போல அவர்கள் ரிப்போர்ட்டில் பார்வையை படரவிட்டவாறு ஜன்னல் வெளியே வெளியில் இருந்த கண்மணியை ஆழமாக பார்த்தாள். இவள் யார்? அழகா வேற இருக்கிறா. அவனோட உறவுக்கார பெண்ணா இருக்குமோ? நாம இதுவரை அவளை பார்த்ததே இல்லையே. ஆனாலும் உரிமை உள்ளவ போல கதிர் கூடவே இருக்கிறா. தொட்டு தொட்டு வேற பேசுறா. இவ யாரா இருக்கும்? ஒரு நொடி யோசித்தவள் மனதில் உற்பத்தியான எண்ணத்தை நினைத்து திடுக்கிட்டவள் கண்கள் நொடி பொழுது அவள் கழுத்துக்கு தான் சென்றது. நல்ல வேளை அதில் தாலி கொடி இல்லாதிருக்க கண்ட பின்தான் பவி கண்கள் ஒளி பெற்றது. கூடவே மனதை ஒரு நொடி பொழுது அழுத்திய அழுத்தம் விலகியது. ஆனாலும் அடுத்த நொடியே மறுபடியும் முகம் இருளுடைய ஆரம்பித்தது. ஒருவேளை கதிரை கட்டிக்க போற பொண்ணா இருக்குமோ? ஃபேமிலியில் பேசி முடிவாக்கியிருப்பாங்களோ? நம்ம மேலே உள்ள வெறுப்புல அவனும் சம்மதிச்சிருப்பானோ?
இந்த எண்ணம் நெஞ்சில் உதயமானதுமே பவியின் கண்கள் பயத்தோடு அவள் மேல் படர்ந்தது. அதே நேரம் நர்ஸ் வெளிவந்து, நீங்க போய் ஒரு முறை வேணா அப்பாவை பாருங்க, அவருக்கு நினைவு இன்னும் திரும்பி இருக்காது, பார்த்துட்டு நிறைய நேரம் எடுக்காம வெளியில வந்துடுங்க என்றதும் மூவரும் நிறைவோடு உள்ளே வந்தனர். முனுசாமி நர்ஸ் சொன்னது போல ஆழ்ந்த தூக்கத்தில் தான் இருந்தார். அவரை பார்க்க பார்க்க இருவருக்குள்ளும் அழுகை முட்டி கொண்டு வந்தது. கண்மணிதான் அவர்கள் உடைந்து அழுது விடாமல் வற்புறுத்தி அழைத்து கொண்டு வெளியே வந்தாள். வெளிவந்த கதிர் தமக்கையை அருகில் வந்து, நீ கிளம்புக்கா, நான் அப்பாவை பார்த்துக்கிறேன். ஒரு வாரமாச்சு நீ சரியா சாப்பிட்டு சரியா தூங்கி, நீ போய் நல்லா தூங்கி எழும்பி சாப்பாடு செய்து எடுத்துட்டு வா, எனக்கும் பசிக்குது என்றவள் கிளம்பி போக ரெடியாக வாசுவை அழைத்து அவளுடன் அனுப்பி வைத்தான். இப்போதோ கண்மணியும் கதிரும் மட்டுமே இருந்தனர். இதுவரை அவன் கையை மட்டும் பிடித்திருந்த கண்மணி யாரும் இல்லை என்றானதும் அவனை நெருங்கி வந்தாள். அவன் அமர்ந்திருந்த பெஞ்சில் அவனை நெருங்கி மிக மிக நெருங்கி அமர்ந்தாள். கலங்கியிருந்த அவனை கனிவோடு முகம் திருப்பி பார்த்தாள். இத்தனை வருடத்தில் அவனை இந்த அளவு அவள் உடைந்து பார்த்ததில்லை என்பதால் வலியோடு ஆதரவாய் 2 வார்த்தை சொல்லதான் நெருங்கினாள். ஆனால் தூரமாய் அவனையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்த பவியின் மனது சட்டென கலக்கம் கொள்ள ஆரம்பித்தது. பொறாமையில் அவள் கண்கள் விரிய ஆரம்பித்தது. நொடி பொழுதில் அவள் மனது கலக்கத்தோடு, ஏன் ஏன் அவ அவ என் கதிர் பக்கத்தில் போயிருக்கா, அதுவும் இம்புட்டு நெருக்கமாக உட்கார்ந்திருக்கா? விழிகளை விரித்து அவள் அதிர்வோடு பார்க்க, அவளின் கேள்விக்கு பதில் சொல்வது போல நெருங்கி போயிருந்த கண்மணி அவன் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டு அவன் நாடியை பிடித்து தன் பக்கம் திருப்பி ஆறுதலாய் பேச ஆரம்பித்துவிட பவியின் உள்ளம் குபு குபுவென எரியத் தொடங்கியது. பொறாமையில் மனசு பொசுங்க ஆரம்பித்தது. தன் இடத்தை யாரோ பிடுங்கி எடுப்பது போல அவளுக்கு வலித்தது. என்ன இவா உரிமையோட அவன் கையை எடுத்து தான் கைக்குள்ள வைக்கிறா? அப்படின்னா அப்படின்னா இவா இவா நினைவே கசக்க சட்டென தெளிந்தவள், இருக்காது, அப்படியெல்லாம் இருக்காது, என் கதிர் அப்படியெல்லாம் என் இடத்த யாருக்கும் கொடுக்க மாட்டான். தன்னைத்தானே சமாதானப்படுத்த முயன்று தோற்று கடைசியாக, ஒருவேளை இருந்துச்சுன்னா என மனது குழம்ப ஆரம்பிக்க அவர்கள் இருவரையும் குறுகுறு பார்வையோடு நோட்டமிடத் தொடங்கினாள். இவளின் உள்ள குமுறல் தெரியாமல் கதிரின் வலியை பயன்படுத்தி ஆறுதலென்ற போர்வையில் கண்மணியும் எதுவோ செய்ய இங்கே பவியின் பிபி எகிற ஆரம்பித்தது. கதிரின் உள்ள வலிக்கு ஆறுதலாய் அவள் பேச அவனும் மௌனமாகவே அப்படியே அமர்ந்து விட்டான். என் கையை தொடாதன்னு சொல்றானா பாரு, கையை கொளுத்துட்டு கமுக்கமா இருக்கிறான். சுகமா இருக்குதோ? இருக்கும் இருக்கும், செல போல இருக்கான். டேய் புறம்போக்கு, கையை எடுடா, எடுடா கைய, கொன்னுடுவேன், கையெடுடா, கையை எடுடா. அவ கைக்குள்ளிருந்து உன் கையை மரியாதையை வெளியில எடுத்துடு. பவியின் உள்ளம் உறக்க கத்தினாலும் கதிரின் செவியை அது சென்றடையாததால் அவன் எதுவும் செய்யாமல் அப்படியே இருந்தான். ஏனோ அவன் மனத்திற்கும் அந்த ஆறுதல் தேவைப்பட்டது. ஆனால் இங்கிருக்கும் அவனின் அவளால் அதை சகித்து கொள்ள முடியவில்லை. சிறிது நேரம் அங்கும் இங்கும் கோபத்தோடு நடந்தவள் இதற்கு மேல் விட முடியாது என ஒரு முடிவோடு வெளிவந்து பரபரப்போடு ஐசியூக்குள் அவர்களை பார்த்தவாறு நுழைந்து அங்கிருந்து நர்ஸ் ஒருவரை அழைத்து, அந்த இருக்காரே அவரை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள வர சொல்லுங்க என தூரமாய் கண்மணியுடன் இருந்த கதிரை சுட்டி காட்டி சொல்ல, டாக்டர் அவரை இப்போ எதுக்கு, அவர் இப்போதான் உள்ளல வந்து அவர் அப்பாவா பார்த்துட்டு போனாங்க. அவளை அந்த நர்ஸு குழப்பத்தோடு பார்க்க, சொன்னதை செய்ங்க என கோபத்தில் வெடித்ததும் நர்ஸும் வேறு வழியின்றி குழப்பத்தோடே போய் கதிரை ஆபரேஷன் தியேட்டருக்குள் அழைத்து வந்தாள். வந்தவள் பவியின் கண்ணசைவை கேட்ச் பிடித்து அவள் சொல்ல நினைப்பதை புரிந்து கொண்டு தந்தையின் பக்கத்தில் ஒரு ஸ்டூலை போட்டு அதில் அவனை அமர வைத்து விட்டு வெளியேறினாள். பின்முதுகு காட்டி நின்றவாறு நர்ஸிடம் இதுவரை கட்டளையிட்டவள் அவள் சென்றதும் கதிருக்கு தன் முகம் காட்டாமல் பரபரப்போடு ஏதோ வேலை செய்வது போல பாவதார் செய்தவாறு அவனின் புன்புறம் திரையை தாண்டிய ஒரு இடத்தில் நின்றவாறு அவனை ரசிக்கத் தொடங்கினாள். ஓடி வந்து தன் தந்தையின் பக்கத்தில் அமர்ந்த கதிரோ
வேறு பக்கம் எதுவும் திரும்பி பார்க்கும் மனநிலையில் கூட இல்லை. தன் முன்னால் உருகுலைந்து படுத்திருந்த தந்தையை வலியோடு பார்த்தான். அவன் கண்கள் நொடி பொழுதில் நிறைந்து விட்டது. தந்தையை நிமிர்ந்து பார்க்க கூட அவனுக்கு திராணி இல்லை. இது எல்லாமே தன் ஒருவனால்தான் என்ற குற்ற உணர்வு அவனுக்கு. தான் மட்டும் தன் தந்தை சொல்வதை கேட்டிருந்தால் முதல் நாள் அவள் அப்பா வந்து எச்சரித்து விட்டு சென்ற பின் தன் முன் கண்ணீர் மல்க கைகூப்பி நின்ற தந்தையை நினைத்து பார்த்தான். அன்று கலங்கும் கண்ணீரோடு சொன்ன தந்தையின் வார்த்தையை கேட்டிருக்க வேண்டும். கேட்காமல் அவள் காதலில் மூழ்கியிருந்ததால்தான் இன்று தன் தந்தைக்கு இந்த நிலைமையோ என்ற எண்ணம்தான் அவனை விடாமல் துரத்தி கொண்டிருந்தது. தந்தையின் கைவிரலை அழுந்து பிடித்து கொண்டான். என்னவோ தந்தையின் ஸ்பரிசம் கைவழி போய் உள்ளத்து வலியை ஒருவாறு ஆற்றியது போல அப்படியே சரிந்து அவர் கைமேலே படுத்து கொண்டான். அவனின் மன வலி உணராதவள், மவனே, உள்ளால உன் அப்பா உயிருக்கு போராடிட்டு படுத்து கிடக்குறாரு, நீ என்னன்னா வெளியில ரொமான்ஸா பண்ற? இதுலேயே இரு. இதுக்கு மேல அந்த பொண்ணுகிட்ட கையை கொடுத்துட்டு கலங்கி போய் நின்னா சாவடிச்சிடுவேன். மனதுக்குள் திட்டி தீர்த்தாள் பவித்ரா. இதுலேயே இருக்கணும், நகர்ந்தா நசிக்கிடுவேன். மனதுக்குள் கர்வியவள் நிறைவோடு வெளியே வந்தாள். கண்மணி இருந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு கதிர் வெளிப்படும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தான். வாசலை திறந்து கொண்டு இவள் வந்ததும் அவளின் முகம் அஸ்ன கோணலானதை பார்த்து பவிக்கு எரிந்தது. அவளை ஊடுருவி பார்த்தாள். நல்லாதான் இருக்கிறா. காலேஜ் படிப்பாளோ? என்னை விட இளமையா வேற இருக்கா. ஒருவேளை நம்மாள் இந்த அழகுல விழுந்திருப்பானோ? அதெல்லாம் இருக்காது. ஏன் கதிர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். மனது இப்படி சமாதானமானாலும் மறுநொடி, ஆமா, இவளுக்கும் கதிருக்கும் என்ன உறவு? காலையிலிருந்து அவன் கூடவே இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட கிளம்பி போயும் இவா போகல. உரிமையோட அப்படி அவன் கையை பிடிக்கிறா. இந்த அளவு நெருக்கமான உறவா நான் இவளை பார்த்ததில்லையே. இப்ப திடீர்னு எங்கிருந்து முளைச்சா? மறுபடியும் பவி மனது அதே குழப்பத்திற்கு தாவ, ஒருவேளை கதிர் இங்க வந்து எண்ணமே நெஞ்சில் தீயை விதைக்க, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, ஏன் கதிர் எனக்கு துரோகம் செய்ய மாட்டான் என சட்டென காதலித்த மனது சண்டைக்கு வர, அவன் செய்ய மாட்டான், ஒருவேளை இவ செய்ய வச்சிட்டா? பேய் மனது கிளியை கிளப்ப, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைனா இப்படி வெளி இடத்துல வெக்கமே இல்லாம அவன் கையை எடுத்து தன் கைக்குள்ள வச்சுப்பாளா? கொஞ்சம் டேஞ்சரஸ் கேள் தான். இவளை இப்படியே விட்டோம், அந்த கழுதைய மயக்குனாலும் மயக்கிடுவா என்ற எண்ணம் நெஞ்சில் வந்ததுமே பய உணர்வோடு அவளை நெருங்கி வந்தாள். தன்னை நெருங்கி வரும் டாக்டரை பார்த்து பயத்தோடு எழுந்த கண்மணியின் அருகில் சென்றவள் 2 நிமிடம் எதுவும் பேசாமல் அவளை மேலிருந்து கீழ் அளந்தவாறு, நீங்க என அதிகார குரலில் கேட்க, நான் கதிர் என அவள் தடுமாற, அவள் வாயிலிருந்து அவன் பேரை கேட்டதும் கோபம் ஜிவ்வென்று ஏறிய, இப்போ எதுக்கு இதெல்லாம் இருக்கிறா? இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, கிளம்பு என அவள் அதட்ட, அது கதிர் வரணும் என மறுபடியும் அவள் படபடக்க, என்ன கதிர் பேரையே லேலம் போட்டுட்ருக்கா என அதட்டலாக வந்த பவியின் வார்த்தையை கேட்டு நடுநடுக்கி போன கண்மணி, அது இல்லை, கௌரி வந்ததும் அவரே என்னை கொண்டு விடுறதா சொல்லியிருக்காரு. பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கண்ணை உருட்டி சொன்ன கண்மணியை சுட்டெரிக்கும் பார்வை பார்த்தவள், யாரு என கண்கள் எடுக்க கேட்டவளை பயத்தோடு பார்த்தவள் நடுங்கும் உதட்டால், கதிர் என்றாள். ஏய், திரும்ப அந்த பெயரை சொல்லாத என காதை இரு கையாலும் பொத்தி கண்களை இறுக மூடி தன் கோபத்தை அடக்கியவள் சிறிது நேரத்தில் கோபம் சிறிது குறையாதது போல நிமிர்ந்து, ஏன் அவ இல்லாம நீ போக மாட்டியா என அதட்டலாக கேட்க, இல்லை எனக்கு வழி தெரியாது. மொத்தமாய் தடுமாறி நின்றவளை இலக்காரமாக பார்த்தவள், வழி தெரியாதா? இதென்ன கூத்தா இருக்கு? வந்தவளுக்கு போக வழி தெரியாதாமே என நக்களோடு சிரிக்க, அவளின் கிண்டல் சிரிப்பில் பொசுங்கி போன கண்மணி, சிரிக்காதுங்க, தாத்தா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, ஆப்ரேஷன் பண்ண நேரான்னு சொன்னதால அவர் கிளம்பிட்டாரு.
நான் தான் கதிரோட வரேன்னு சொல்லி தங்கிட்டேன். கதிர் கூட தாத்தாட்ட நான் கூட்டிட்டு வரேன், நீங்கள் போங்கய்யான்னு அனுப்பி வச்சான். சின்ன குழந்தை போல அவள் வாயை கோணிக்கொண்டே சொல்ல சொல்ல குழப்பமான பவி, தாத்தாவா? அது யாரு என கேள்வியோடு அவளை உற்று பார்க்க அந்த கண்களை ஒளியோடு பார்த்தவள், எங்க தாத்தாவை தெரியாதா? சுத்துப்பட்டி கிராமத்தில் எங்கள் தாத்தாவை தெரியாதவங்க ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அழுதுவிடும் தோரணைக்கு அவள் மாறி சொல்லி கொண்டிருக்க, எப்படி சொல்கிறோமுங்க என கிண்டலாக பவியும் மறுபடியும் கேட்க, தாத்தாவை தெரியாதுன்னு சொல்கிறீங்க என்றாள் கோபம் தணிந்த குரலில். தெரியாத தாத்தாவை தெரியாதுன்னு தானே சொல்ல முடியும். என்ன உன் தாத்தை அம்புட்டு பெரிய ஆளா? இளக்காரமாக கேட்டவளை விழியை உருட்டி உருட்டி பார்த்தவள் சற்று கோபத்தோடே, ஆமாம், எங்கள் தாத்தா தான் இந்த ஊர் பண்ணையாரு என்றாள் கொஞ்சம் மிடுக்கோடு. ஓ, நம்ம ஆளுக்கு 4 வருஷம் வாழ்க்கை கொடுத்தவரா? இவரோட பண்ணையில் தான் நம்ம ஆள் வேலை பார்க்குறாரா? அப்படின்னா பழச்சி போகட்டும், இதோட விட்டுடுவோம். நம்ம ஆளுக்கு வாழ்க்கை கொடுத்த ஃபேமிலியாச்சே, இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம் என தனக்குள் உறுதியேற்றவள் உதட்டில் மர்ம புன்னகையை மறைத்தவாறு, சரி சரி கிளம்பு, இதுக்கு மேலே இந்த பக்கம் உன்னை நான் பார்க்கக்கூடாது, சரியா என்றதும் திருவென விழித்தவள், கதிர் கதிர் என மறுபடியும் சொல்ல அதுவரை இருந்த பொறுமை சட்டென விடைபெற, ஐயோ அப்பா, இவ தொல்லை தாங்க முடியலையே சாமி. ஏய், கதிர் என்னோட ஆளு, அவன் பேர் இனி உன் வாயிலிருந்து வந்துச்சு சாகடிச்சிடுவேன். கிளம்பு, முதல்ல நீ கிளம்பு. இதுக்கு மேலே அவன் பின்னால் சுத்திரத்தை பார்த்தேன், அவளை பார்த்துக்க என அவள் உருட்டிய கண் உருட்டலில் துண்டை காணோம் துணியை காணோம் என ஓட்டம் பிடித்தாள் கண்மணி. திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு ஓடியவளை குறும் புன்னகையோடு பார்த்து கொண்டு அப்படியே நின்றிருந்தாள் பவி. வெளியில் போகும் வரைதான் கண்மணியிடம் மறண்ட வெளியிருந்தது. அதன் பிறகு, ஏன் கதிர நான் கூப்பிட்டா இவளுக்கு என்ன? அவன் கூட சுத்துனா இவளுக்கு என்ன? இவளோட கதிராமே, அவன் அப்பாவோட ஆப்ரேஷனை பண்ணிட்டா அவன் இவளோட கதிர் ஆயிடுவானா? இருக்கட்டும் இருக்கட்டும், அங்கள் குணமாகட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் என உரிமைக்கொண்டே கண்மணி வெளியேறிய அதே நேரம் திறப்பு விழா காணவிருந்த பவியின் ஹாஸ்பிட்டலின் வெளிச்சுவரில் சாய்ந்து கொண்டு இறுக்கத்தில் நின்று கொண்டிருந்த வடிவேலு அருகில் வந்தான் கணேசன். என்னடா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இல்லை, ஒன்றும் இல்லை என்றவன் இதுவரை இருந்த இறுக்கத்தை மாற்றி தன்னை நார்மலாக்க முயல, என்ன இருந்தாலும் உன்னை அந்த தனி காய்ச்சலாம் இப்படி குப்பை போல தூக்கி எறிஞ்சிருக்கக்கூடாது சொல்லிவிட்டு சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக வடிவேலு எந்த மாற்றமுமின்றி அப்படியே இருக்க கண்டதும் மறுபடியும் நெருங்கி வந்து அவன் கையை தூக்கி பிடித்தவன், அவரை சும்மா விடக்கூடாதுடா, விடவே கூடாது என கண்ணில் தீப்பொறியோடு சொல்ல, அப்போது வடிவேலு அமைதியாக நிற்க கண்டதும், நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அந்த பவித்ராவை கண்ணத்தில் ஒன்று வச்சு தூக்கி கொண்டு வரேன். நானே போய் கொண்டு வரேன்டா, நீ பிடிச்ச கோயிலை வச்சு தாலியை கட்டு. அப்புறம் அந்த தனி காய்ச்சலை என்ன பண்ணுறான், இல்லை இந்த படித்த திமிரு பிடிச்ச பவித்ரா என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன். துடித்து கொண்டு தன் முன்னால் நின்ற கணேசனை சட்டென நிமிர்ந்து பார்த்தான் வடிவேலு. அவன் கண்களில் தெரிந்தது கொடூரமா ஆவேசமா என அந்த நொடி பிரித்து பார்க்க முடியவில்லை. அத்தியாயம் தொடரும். என ஃப்ரெண்ட்ஸ், நாவலோட இந்த பகுதி எப்படி இருந்தது என்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நேற்று உங்களுக்கு பதிவை கொடுக்க முடியாததால் இன்று பெரிய அத்தியாயமாக கொடுத்துருக்கேன். முழுசாக கேளுங்க. நாவலில் உங்களுக்கு பிடிச்ச வரியையும் நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. உங்களோட கமெண்ட்டுக்காக ஆவலோட காத்திருக்கேன். மீண்டும் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.